சென்னையில் மழைநீர் வடிகால் பணியானது மக்களின் உயிரையே பந்தயமாக்குகிறது. பள்ளங்கள் நிறைந்த சாலையில் அதிகரிக்கும் விபத்துகளால் மக்கள் தினம் தினம் பல இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். பருவமழை வந்தால் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள புறநகர் பகுதிகள் நீரில் மூழ்கி சிக்கிக் கொள்ளும் நிலை நிலவுகிறது. இந்த பிரச்சனையை தடுக்க கடந்த சில ஆண்டுகளாக சென்னை மாநகராட்சி பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக தாழ்வான மற்றும் வெள்ள பாதிப்பு அதிகம் உள்ள பகுதிகளில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் தடையின்றி செல்லும் வகையில் வடிகால் வாய்களை அகலப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி மாநகராட்சி மழைநீர் அதிகம் தேங்கும் இடங்களை அடையாளம் கண்டு அங்கு புதிய வடிகால் வாய்கள் அமைத்தல் மற்றும் பழையவற்றை அகலப்படுத்தும் பணிகள் சுமார் 4000 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படுகின்றன. கடந்த 6 மாதங்களாகவே இந்த பணிகள் நகரின் பல்வேறு பகுதிகளில் நடந்து வருகிறது. இந்த அடிப்படையில் சூளைமேடு பகுதியில் கடந்த 2 மாதங்களாக மழைநீர் மற்றும் கழிவுநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆனால் பணிகள் முறையாக செய்யப்படவில்லை என்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிகவும் குறைவாக உள்ளன என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். சூளைமேடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் சூளைமேடுங்கிறது சூளை பள்ளம்னு சொல்கிறதா இருக்க பார்க்குது. நாட் ஓன்லி இந்த இடத்துல இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இது மாதிரி பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க. இது மோர் தென் 1 மந்த்தாகவே இது இருக்குது. ஆக்சுவலாக இது எதுக்காக ஏன்னும் புரிய மாட்டேங்குது. இங்கே ஸ்கூல்ஸ் இருக்குது, நிறைய பாவம் டெய்லி காலையில் வேலைக்கு போகும்போது காலையில் பார்த்தீங்கன்னா நிறைய டிராஃபிக்ஸும் ஆகுது. ஆக்சுவலாக இது எப்போ எதுக்காக கிளியர் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் பொதுமக்கள் கண்டிப்பாக சம்ம போகிறாங்க இதனால். ஸோ இதுக்கான ஆக்ஷன் எடுத்து இமீடியட்டாக பண்ணால் கொஞ்சம் நல்லா தான் இருக்குங்கிறது எங்களோட கோரிக்கை. இதுக்கு முன்னாடி நல்லா இருந்தது. இப்போ இந்த 1 மந்த்தாக தான் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த இடம் ஃபுல்லாகவே ஜாம் ஆயிருக்கு. நாட் ஓன்லி இங்கேன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் அந்த இடத்துலையும் சரி, அந்த பக்கம் சரி, பெரியார் பாதை சரி, டோட்டல் இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஜாம் ஆயிடுச்சு. முக்கியமாக இந்த பக்கம் வர போகிறவங்களுக்கு டிராஃபிக் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பீக் வர மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக எதனாலன்னு தெரியல. ஏன் இந்த மாதிரி வெட்டி வச்சுட்டு பண்ணால் இமீடியட்டாக செஞ்சு முடிச்சுட்டு போகணும். ஆக்சுவலாக ஏன் இதை முடிக்காமல் போகிறாங்கன்னு எங்களுக்கு புரியலை. சூளைமேடு 109வது வார்டிற்குட்பட்ட பஜனை கோயில் தெருவில் நடைபெற்ற பணியின் போது அதிகாலை வேளையில் 20 அடி ஆழத்தில் அகலப்படுத்தும் பணியில் மண் சரிந்து விபத்திற்குள்ளானது. அந்த பள்ளத்தின் மேலிருந்த 2 வீடுகளின் தடுப்புச் சுவர்கள் இடிந்து விழுந்து வீடுகளின் முன்புற கதவுகள் பள்ளத்தில் விழுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன. மேலும் இன்னொரு வீடு முழுமையாக பள்ளத்தின் மேல் தாங்கி நின்று ஆபத்தான நிலையில் உள்ளது. 6 மாத காலமாக ஒவ்வொரு இடத்துல 6 மாதமாக தோண்டி போட்டுட்டு அதை மூடியும் மூடாமலும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த கம்பியை குத்தி வச்சு சாலைகள் இருக்குது. தடுக்கி விழுந்தாங்கன்னா அந்த கம்பியில் விழுந்து சாவத்தான் செய்யணும். அந்த அளவுக்கு மோசமான நிலையில் இருக்குது. ஒரு இடத்துல வேலையை ஆரம்பித்தாங்கன்னா அந்த இடத்துல வேலையை முடிச்சுட்டு இவங்க அடுத்த இடத்துல தோண்டலாம். மொத்தமாக தோண்டிட்டாங்க. ஒரு ஏரியா விட்டு இன்னொரு ஏரியா போக முடியாத அளவுக்கு எல்லா இடத்துலையுமே தோண்டி விட்டாங்க. 2 பேர் 2 நாளாக உள்ளே விழுந்து தடுக்கி விழுந்து வயசானவங்க எந்திச்சு போக முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. இது எப்போ வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, யாராவது உயிரிழப்பு ஏற்பட்டால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு சுற்றி கவர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏதாவது 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுத்து வாய மூடுவாங்க. அது மொத்தத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டால் எங்களோட வரி பணத்தை தான் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடியே அதுக்கு சிவிலியர் ஆக்ஷன் எடுக்கணும். நம்ம ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்தோமே, இது வந்து கரெக்டாக வந்து பார்க்கணும், கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா, இதனால் பொதுமக்களுக்கு எவ்வளோ அச்சுறுத்தல் இருக்குது, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத பார்க்கணுன்றது யாருக்குமே அக்கறை கிடையாது. நீங்கள் கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ணாலும் சரி, கார்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணாலும் சரி, ஏஇடின்னு 1008 ஆஃபீஸர் இருக்காங்க. இருந்து என்ன பண்ணுறது? யார் வந்து பார்க்குறா? யாருமே பார்க்கறது கிடையாது. அந்த நடக்கிறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லி நான் 1 வாரமாக போராடிட்டு இருக்கேன். சொல்லுங்கள் சார், வழி ரெடி பண்ணி கொடுங்க. பண்ணலை. இதுக்கு என்ன தான் வழின்னே தெரில. நீங்கள் ஏதாவது மழை வந்தால் கூட நாங்கள் ஒரு 3 நாள் தான் வெள்ளத்தில் கஷ்டப்பட்டோம். ஆனால் அந்த மழை வெள்ளத்துக்கு காவா அமைக்கிறோன்ற பேரில் எங்களை வருஷ கணக்காக போட்டு சாவடிச்சுட்டு இருக்காங்க. மழைநீர் தேங்காத சாலைகளிலும் இவ்வளவு ஆழத்தில் பள்ளம் தோண்டுவதன் அவசியம் என்ன? பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்கிறார்களா என்பதே மக்களின் முக்கிய கேள்வியாக உள்ளது. மேலும் 1 மாதத்திற்கு முன்பு இதே பகுதியில் கழிவுநீர் வடிகால் பள்ளத்தில் பெண் ஒருவர் விழுந்து உயிரிழந்ததாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கொஞ்சமாக ஒரு பள்ளத்தை ஓப்பன் பண்ணாலே இவங்க போகிறாங்க இல்லையா, வண்டி எல்லாமே போகுது. இந்த வழியில் வந்து நீங்கள் பிளாக் பண்ணலை, யாருமே பண்ணலை. இந்த சைடும் பண்ணலை, அந்த சைடும் பண்ணலை. யாரெல்லாம் வண்டியில் வராங்களோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை. அதனால் பள்ளங்கள் படிப்படியாக உடஞ்சிட்டே வருது. அதனால தான் இவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு பள்ளம். பணிகளை பாதுகாப்பாக மேற்கொள்ள மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை.
கடமைக்காக வேலை செய்வது போலவே பணி நடக்கிறது என மக்கள் குற்றம் சாட்டி இனிவரும் காலங்களில் முறையாகவும் பாதுகாப்பாகவும் பணிகள் செய்யப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை புறநகர் பகுதிகள் முழுவதுமே இந்த மழைநீர் மற்றும் கழிவுநீர் வடிகால் பணிகளின் போது திடீர் பள்ளமானது தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. அந்த வகையில் சூளைமேடு பகுதியில் மட்டுமே பார்த்தோம் என்றால் கடந்த 1 மாதங்களுக்கு முன்பாக இந்த கழிவுநீர் பள்ளத்திற்காக தோண்டி வைத்த பள்ளத்தில் திடீரென ஒரு பெண் விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அதன் தொடர்ச்சியாக சூளைமேடு பகுதி முழுவதுமே இது போன்ற பாதிப்புகள் தான் நிகழ்ந்து வருவதாகவும் இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனிசாமி.